அதுக்கு தானப்பா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏமா போக போற? ஏமா இப்ப என்ன தப்பா பேசிட்டாரு? எப்ப செய்யறது வேண்டிய காரியம் தானே. என்ன அப்பா சும்மா இருங்கப்பா, அவ்வளவுதான். அப்புறம் உங்க மேல கோவப்பட்டுருவேன். என்ன என்ன உனக்கு பிரச்சனை? என்னமோ நீ வந்தவன சொல்லிட்டு இருக்க, வாய புடிச்சு ரெண்டா கிழிச்சு விடுவேன். கிழிச்சு என்ன சூப்பரு. இந்த மாதிரி யாருக்கு கிடைக்கும்? என்ன இந்த மாதிரி யாருக்கு கிடைக்கும்? என்னமோ அள்ளு குடுக்குற மாதிரி. எதை பார்க்க சொல்றீங்க? அனாச்சுமா எங்க அப்பாட்ட பேசுற வேலை வச்சுக்காதீங்க. உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை பாத்துக்கங்க. ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன் இந்த கிளாஸ். சொந்த காசுலயா? எஸ். இதுக்கு பேர் என்ன தெரியுமா? இதுக்கு பேர் என்ன? எக்ஸ்ரே கிளாஸ். இந்த கண்ணாடி போட்டு பார்த்தா உடம்புல ஒட்டு துணி இருக்காது. ஐயோ இது அற்புதம் அற்புதம். என்ன அழகா இருக்கு. வலு 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 வலு. எதுக்குடாப்பா? யான் பெற்ற இன்பம் நான் மட்டும்தான் பார்ப்பேன், மத்த ஆளுங்க பார்க்க கூடாது. பார்த்தா குடும்பம் குடினே பாக்குறியா? ஆசைப்படுறியா? பாரு பார்த்தோன்னே மிரண்டு போனியா இல்லையா? அது மிரண்டு இடத்து வந்திருக்கணும் உனக்கு. நீ போமாங்கிட்டு உனக்கு மக வேணும்டா. கருமா பேண்ட் ஒரு ஆள் உள்ள ஒரு சட்டி போடுறது இல்ல. ஆள் எரும மாட்டு மாதிரி எரும மாடு எடுத்துக்கிட்டு நானும் நிக்கிறேங்கிறது ஞாபகம் இல்லாம கொடுத்து விட்டேன் கண்ணாடிய. இப்படி தேங்க்ஸ். நீ பாக்குறியா? நான் எதுக்கா பாக்கணும்? அந்த பிளேட் ரோட்ட கண்ணாடி என்ன எதுக்கா பாக்க சொல்ற? மூச்சு முகர கிடையாது பாரு. அதத்தான் கண்ணாடி போட்டு பாரு. எதுக்கு அதை போட்டு நான் பாக்கணும்? உன்னை மாதிரி என்ன நான் கண்ணு தெரியாம தெரியுறேன். எதுக்கு நான் வாய் அடக்கி பேசுறேன்? நான் அப்படிதான் பேசுவேன். என்ன பண்ணிடுவேன்? தென்பாண்டி சீமையிலே தேரோட வேலையில மான் போல வந்தவனே யார் அடிச்சாரோ போட்டு யார் மிதிச்சாரோ நீங்க பூரா ரயில்ல பிச்சு எடுக்கிறவங்க. இவங்களை கூட்டியாந்து வச்சுக்கிட்டு நான் பண்ற பாடு. அதுக்கு தலைவரே நீங்க தானே? அவனா மைக்கு தூக்கிறாங்க. நீங்க நடிக்க நாங்க பாட அறிவு இருக்கா? நீ எல்லாம் கல்யாணம் நீ எல்லாம் என் தோஸ்துன்னு சொல்லிக்கிறது வெக்கமா? ஒரு பொட்டச்சி நீ மேடையெல்லாம் அடிச்சு மலத்தோட மலமா கொண்டு வச்சுட்டு ஏத்துறா. கேட்கறக்கு உனக்கு துப்பு இல்ல. அவன கையா ஒரு பொம்பளை பிள்ளை நெஞ்சில கையை வச்சு தள்ளுதுல, நான் தான் கேட்கிறேன். நீ ஒரு ஆம்பளை தானே? ஆமா. இப்பதான் கேட்கிறேன். நீ ஆம்பளை தானே? ஆமாண்டா. தெரியாம தான் கேட்கிறேன். நீ ஆம்பளை தானே? எத்தனை வட்டம் ஆம்பளை தானே? ஆம்பளை என்ன பண்ணணும்? ஒரு பொம்பளை பிள்ளை நெஞ்சில கையை வச்சு தள்ளா பதிலுக்கு நீங்க தள்ளி இருக்கணும். நெஞ்சில கையை வச்சு நீ ஓசில பிள்ளைங்க பார்க்கலாம்னு ஆசைப்படுறேன். நீங்க காசு வாங்கிட்டு தான் ஓட்டுவீங்களா? நானும் நெஞ்ச பிடிச்சி தள்ளிடுவேன். என்னன்னு கேக்குறேன்? என்னன்னு கேக்குறேன்? இப்ப செய்யக்கூடாது. ஏன் இல்லன்னா என்ன பண்ணிடுவ? எனக்கு ஆசை இருக்குது, ஆனா குடும்பம் தடுக்குது. நீ பாட்டு பாப்போ. எனக்கு சுச்சுவேஷன் சாங் பாடுறேன்னு எனக்கு பிரச்சனை கொண்டு ஓடிக்கிட்டே இருக்க. நீ பொம்பளை பிள்ளை. நீ முதல்ல ஆம்பளை பிள்ளை மாதிரி ஒழுங்கா சரியா பேசு. வாய இழுத்து சொல்லிக்கிட்டே இருக்க. அடிக்கிறா பிள்ளை நீ பிள்ளை முகம் பாரு. அவர் யாருன்னு தெரியுமா? யார் அவர்? எவ்வளவு பெரிய ஆளு? அவரை போய் அடிச்சு சோத்த பத்தி வேற எதே நிக்கிறானா? அது இரு வச்சுக்கானா அவுச்சு ஊச்சு திண்டு வந்துறான். நல்லவுதாப்பா. நான் சொல்றேன் கேளு. அவர் தெரி பத்தி தெரியாம என்னப்பா அந்த ஆளு இருக்காங்க. ஆளு குறையா இருக்கு. என்ன நினைச்சிருக்கோ மனசுல? என்ன நினைச்சிருக்கோ மனசுல? வேணாம். அந்த ஆளு யார்? அவர் யாரு? எவ்வளவு பெரிய ஐயோ இந்த ஆளு எவ்வளவு பெரிய ஆளு? அடிக்கிற
பார்க்க பொறுக்கல. நீ எனக்கு உதவி பண்றங்கிற பேர்ல அவளை ஏற்றி விட்டுட்டு இருக்க. அவ சும்மா தான் இருந்தா. அவன் யார் தெரியுமான்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் அந்த சோறு திங்கிறானா பீனிங்கிறானு கேட்கறான். அவர் யார் தெரியுமான்னு மடக்கிட்டு ஏற்ற நீ ஒண்ணுக்கு ஒண்ணு பொருள் போயிட்டா போ. உன் தும்பம் ராணி, ஒரு ஆம்பளை நான் கேட்கிறேன். இருந்தாலும் ஆம்பளையா சொல்லலாம். இல்ல கேக்குறேன், இருந்தாலும் ஆம்பளையா குடும்பம் முக்கியம். உன கையை எடுத்துட்டு பேசியா? குடும்பம் முக்கியம். குடும்பம் முக்கியம். என்ன ஜாக்கெட் கழட்டி ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு கோபம் வரக்கூடாது. ஒரு ஆம்பளை போய் கை நீட்ட என்ன இருந்தாலும் என் பங்காளி தாண்டா. கூட பிறந்த ஒரு ஆம்பளை தானே, உன்னை பெற்ற ஒரு தரப்பு ஆம்பளை தானே. ஒரு ஆம்பளை போய் அடிக்கிறேன், அது கலகாது. ஒரு ஆம்பளை சரி தெரியாம இடிச்சுட்டாரு. இடிச்சா அதுக்கு என்ன சொல்றது, என்ன பேசுறது? ஒரு பாடு. நீங்க நானும் ஒரு ஆம்பளை, உங்க பெத்த உங்க அப்பேனா? ஆமா. உன் கூட பிறந்தவன் ஒரு ஆம்பளை. மாமா நாளைக்கு உன்னை கட்டிக்க போற ஒரு ஆம்பளை. கேளு மாமா. யாருக்கு மாமா? என்ன ஜந்தல ஜிந்தல்? அது பங்காளி முதல்ல தெரியாம பட்டுச்சுன்னா என்னங்க இப்படி இடிச்சிட்டியா அப்படின்னா மன்னிப்பு கேளுங்கன்னா விழுந்து 10 தரம் உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு போறாரு. அதுக்கு நீங்க அடிக்கலாமா? என்னது? இல்ல தெரியாம பட்டுச்சுன்னா சரி, ஒரு 10 தரம் உங்க அந்த பிள்ளை மக காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க போறியா? இப்போ நான் பாத்துக்கிறேன். எல்லாமே எனக்கு சரி பண்றாங்க. என்னை வாழ்த்துற மாதிரி வர்றேன். மன்னிப்பு கேட்பியா மாட்டியா? காலில் விழுணுமா? விழுவேன். அதெல்லாம் உனக்கு பிரச்சனை இல்லை. காலில் விழுந்துன்னு வச்சுக்க, லவக்கட்டின்னு கீழே மல்லாக்கா சாச்சு போடுங்க. அப்புறம் என் வேலை நடந்து போகும் பாத்துக்க. என்ன நீங்க வேலை பண்ணிக்கிறீங்க? முதல்ல நீ விழுந்துட்டீங்கன்னா நான் தான் உன்னை தூக்கணும். நான் எந்திரிச்சிட்டேன் படக்குன்னு. உன்னால எந்திரிக்க முடியுமா? பொம்பளை கை நீட்ட கூடாதுன்னு பாக்குறேன். ஏன் இல்லைன்னா என்ன பண்ணிடுவ? யார் நீனா? ஆளை மூஞ்சி மோரக்கடையும் பாரு. பெண்களையும் கண்களா நினைக்கிறவன் யார் நீயா? தெரியுமா? நீ அடிச்சுட்ட ஆளு கேட்க ஆளு இல்லைன்னா ஒரு பச்சை பையில நீ கை நீட்டிட்ட. என் ஏரியாக்கு நீ வந்து பாருடி. சரி வா போவோம். இருந்து ஒரு பேச்சுக்கு சொல்ல உடனே கிளம்புறது. காலையில தான் போக முடியும். அண்ணே வேணாம் போவோம். ஒரு மைது கொடுங்க. நீ அடிச்ச மாதிரி உன் குடுமையை புடிச்சுக்கிட்டு அடிச்சிருவேன். ஆனா என் தாய் குளங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கு. அவதான் ஒரு சிறுக்கி அடிச்சு விட்டாங்கிறதுக்காக என் தம்பி, என் மகன், என் குழந்தை இந்த மாதிரி நீ செய்யலாமான்னு அவங்க ஒரு வார்த்தை கேட்டுதான் நான் மருந்து குடிச்சிருவேன். ஏன் சளி பிடிச்சிருக்க? ஏய், நக்கல் பேச்சு பேசிக்கிட்டு இருந்த உனக்கு நல்ல மரியாதை. ஏன் உடம்பு முடியலையா? மருந்து குடிப்பேன்றீங்க? பொம்பளை ஆச்சுன்னு பாக்குறேன். நான் பொம்பளை தான். வாய்க்குள்ள கையை விட்டு டர்னு கிழிச்சு விடுவேன். கிழிச்சு கூட்டத்தனா வாய்க்கு வந்துடும். அதனாலதான் நான் வாயை மூடிட்டேன். வெளியில வந்துடக்கூடாதுன்னு. அரசியல சகசம். என்ன அரசியல் இதெல்லாம் ஜகஜம்? நம்ம வாழ்க்கையில எவ்வளவு செருப்படி எவ்வளவு விளக்கமா தடி காண்டி நிக்க மாட்டேங்குதா? இதுக்கெல்லாம் சங்கடப்பட்டா மனுஷன் வாழ முடியுமா? இந்த வா வேண்ட நிக்கல நீ வந்து புடிச்சுக்க போறியா? என்னத்துக்கு நான் பிடிக்கிறேன்? என்னமா ஓவரா பேசிருக்கோம். உனக்கு தான் பேச தெரியும்னா இப்படி மரியாதை கொடுத்து பேசியா? என்ன உனக்கு பத்தி கொடுத்து சூட கொடுத்து மணி எடுத்துக்கீங்க ஆட்டாங்களா? வேணா இல்லைன்னா அதை சூட வச்சு உனக்கு வேணா பொருதி வச்சு சாமியை கும்பிடவா? சூடத்தை அதுல கொடுத்துறியா? ஆளை கொல்ல திட்ட முடியா? நீ அதுல சூடம் கொளுத்தலாம்னு நினைப்ப. ஆனா கிட்ட வந்த உடனே சூடத்தை கொளுத்த மாட்டேன். சிவலிங்கமா இருக்குன்னு தொட்டு வணங்கிட்டு போயிட்டே இருப்பேன். இனிமே அதை தொட்டுதான் கும்பிடணும். வேற எதுக்கும் யூஸ் ஆகாது. தொட்டு கும்பிட்டா தான் அடுத்த வேலை ஸ்டார்ட் ஆகும். ஆமா, இது வேலை பார்த்து கிழிச்சிற மாதிரி போயாண்டே. என்ன ரொம்ப தெரிஞ்சவன் என்கிட்ட நீ விசாரிச்சிருக்க. இல்லைன்னா இந்த மாதிரி பேச மாட்டேன். நீங்க ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. சின்ன பிள்ளையா இருக்க. எடி கையை ஒடிச்சு புரிய. என்ன ரவுடி மாதிரி பேசிட்டு இருக்க? நான் ரவுடி தான். இப்படி என்ன குடும்பத்துக்கு ஆகாது. குடும்பத்துக்கு ஆளுனா போயிட்டு போகுது. இப்படி பேசினா போயிட்டு புதன்கிழமை. நான் புதன்கிழமை வரேன், சனிக்கிழமை வரேன். என்னோட சௌரியம் உனக்கு என்ன? இப்படி பேசாது உங்களை வாய். இங்கே இப்படி பேசுறேன்னா மாமியாக்காரி உன்னை மூக்க பிடிச்சி அம்மிக்கல வச்சு குறைன்னு உரைச்சி விடுவா. நான் போற வீட்டுல மாமியாவே போட்டு தள்ளிட்டு தான் போவேன். அடங்கொய்யால என் குடும்ப குத்து வழக்க ஆடாத மூதேவி உன்னை தான் திட்டிட்டு இருக்கேன். அதுக்கு தான் நான் போறேன். போயா தெரிஞ்சுக்க. எப்பவும் தமிழ்நாட்டு பெண்கள் எப்படி இருக்கணும்? ஆணுக்கு பெண் அடங்கி போவதுதான். அப்படிலாம் அடங்கி போடணும்னு அவசியம் இல்ல. ஆளப்பிறந்த அப்படியெல்லாம் போட்டின்னு வந்துட்டா எல்லாத்துலயும் நான் தான் ஜெயிப்பேன்.
நீ ஜெயிச்சிருவ. நீ சும்மா இரு, நான் தான் ஜெயிப்பேன் சொல்றேன்னா இல்லையா? விடு 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 விடு, நீ ஜெயிக்கிறேன்னு இல்ல. இப்ப உன்னை பிடிக்கிறேன் புடி. என்ன இப்ப நீ என் கூட போட்டி ஓடி ஜெயிச்சு விடு. இவ்வளவு நேரம் உங்ககிட்ட விளையாண்டதெல்லாம் விளையாட்டு. இப்ப சீரியஸா இறங்குறேன். நீ என்னை ஜெயிச்சு விட்ட. ஜெயிச்சுட்டா காலை உனக்கு நான் புருஷன்டி. தோத்து போயிட்டா எனக்கு நீ பொண்டாட்டி. உனக்கு எப்படி நான் பொண்டாட்டி ஆக முடியும்? எப்படியோ அவருக்கு தானே நான் பொண்டாட்டி ஆக முடியும். நீ தோத்து போயிட்டீங்கன்னா யாருக்கு பொண்டாட்டி ஆக போற? மிருகம் வாசிக்கிற மோகன்தாஸ் மாமாக்கு. அதுக்கு நீ மருந்து குடிச்சிட்டு சாகலாம், ரெண்டு ஒண்ணுதான். அவனுக்கு நீ பொண்டாட்டி ஆகிறதும் சூசைட் பண்ணிக்கணும் ரெண்டு ஒண்ணு. ஹலோ, அது ஏங்க அப்படி பேசுறீங்க? எனக்கு தெரியாதா? என் கூட பிறந்தவன் அப்ப நீங்க சொன்ன நம்புறோம். இப்போ நான் எச்சரிக்கிறேன், என் கூட போட்டி ஒரு ஜெயிக்க முடியல. என்னால முடியும். நான் ஒரு ஆண் சிங்கம், நான் ஒரு பெண் சிங்கம். வளர்ந்து இங்க தொங்குது அப்படியே உங்களுக்கு சிங்கம். உன் சிங்கத்தை அசிங்கப்படுத்துறேன். நான் நினைச்சா இந்த பேண்ட் சட்டையெல்லாம் கலட்டி எரிஞ்சிட்டு ஒரு முளை துணியில கோமணம் கட்டி இந்த கோயில 30 ரவுண்ட் அடிச்சு வருவேன். நீலா மனுஷனா? நீலா கோமணத்தோட தான் தெரியாதுல்ல. போயாகுது, நான் மொட்டை குண்டியா தெரியும். ஒரு 10 ரவுண்ட் என்ன, நான் ஒரு வருஷத்துக்கு மொட்டை குண்டியா தெரியா? உன் மகளா மாமா? ஏன் மக நல்லா வளர்த்திருக்கேன். பாப்பா வேட்டி எடுத்துட்டு தெரியா? நீ பொம்பளை மொட்டை குண்டியா திரும்புற அப்பே சரி. இங்கயா அவர் பிள்ளையார் கோயில் அப்படிதான் தெரிஞ்சாரு. போன மாசம் போட்டின்னு வந்துட்டா. பிள்ளையார் கோயில் தானே தெரிஞ்சிருக்க. சபரிமலை ஐயப்ப கோயிலே அமல குண்டியா தெரிஞ்சேன். வேட்டி உருவிட்டாங்க. நான் சரி விடு, இதை நீ செஞ்சிட வேண்டியல. ஆண்மகன், நான் ஒரு பெண். நான் நினைச்சா பொண்டாட்டிய செத்தா கூட மசூர் ஒண்ணு வச்சுன்னு போவேன். எண்ணி 7ஆம் நாள் 2வது பொண்டாட்டி கட்டுவேன். அக்கம் பக்கம் இருக்கவங்க கேட்பேன், பொண்டாட்டி செத்து ஈரங்காயில அதுக்குள்ள 2வது பொண்டாட்டி கேக்குதா? அப்படி கேட்டான்னா நைஸா அடிப்பேன். எப்படி? எனக்காகவா இந்த பொண்டாட்டி? இந்த புள்ள குட்டிகளுக்கு ஒரு தாய் வேணுமேங்கிறதுக்காகத்தான் நைஸா அடிச்சு விடுவேன். எங்க நீ அடிச்சு விடு. அடையா நீ வேற, நீ எல்லாம் 7ஆம் நாள் தான் கட்டுவ. நான் அன்னைக்கே புருஷனை போட்டு தள்ளிட்டு மறு கல்யாணம் பண்ணுவேன். என்னால முடியும். எனக்காண்டி இல்லைனாலும் வயிற்றுல வர பிள்ளைக்கு ஒரு அப்பா வேணாமா? வரும்போது வாந்தி எடுக்கிறோம். அதுக்குதான் காரணமா நான் அந்த பக்கம் வரவே இல்லையே. உன்னை யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. நீ ஏன் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க? ரைட், ஓகே. அப்ப நீயும் 2வது புருஷன்? நான் 2வது புருஷன் கட்டுவேன். கட்டலாம், தப்பு இல்லை. ஏன்னா உன்னை மாதிரி இளம் பெண்கள் கணவனை இழந்துட்டா மறுமணம் செய்யலாம்னு அரசாங்கமே சொல்லுது. அதை நான் ஆதரிக்கிறேன். ஆனா நீ நான் சொல்ற மாதிரி சொல்லிட முடியாது. எப்படி? இப்ப நீ எனக்கு 2வது பொண்டாட்டி பேச்சுக்கிட்ட சரி, நெருப்புனா சுட போகுதா? உன்னை நான் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வர்றேன். வர்றீங்க? நெடுன்னு வீட்டுக்குள்ள கூட்டு போயிட மாட்டேன். ஏங்க? வாசல்லையே நிப்பாட்டுவேன். வாசல்ல நிப்பாட்டுவீங்களா? என்ன ஒரு ஆச்சரியம். அப்பத்தானே நீ ஒத்துக்கிற உள்ள வருவ. நீ வாசல்ல நிப்பாட்டி அது ஊரே பார்த்து அதுல காரி துப்பி வாசல உன்னை நிப்பாட்டி என்ன செருப்படுத்து பயப்படாத ஓரமா போட்டுட்டு பழைய கட்ட விளக்கமாற கொடுமைக்கு அடிச்சிருவியா? ஆமா, விளக்கமாற வைக்கிற விலைக்கு உனக்கு அதுல வேற அடிப்பாங்க. ஒரு ஓரமா போட்டுட்டு வீட்டுக்கு நான் வரல போ. சாணிய கரைச்சு தலையில ஊத்துறதுக்குல்ல வாச தெளிச்சு உனக்கு ஆரத்தி எடுப்பேன். எப்படி? மணமகளே மணமகளே அப்படி இல்லங்க, வலது கால். என்ன என்ன அறிவு, என்ன ஒரு ஞாபக சக்தி. இந்த முட்டுண்டு குருவி மண்டைக்குள்ள எவ்வளவு மூளை. வலது காலை தூக்கி வச்சு. ஆமா, அந்த வலது காலம் சொன்னேன், அது ஒரு காலம் 2 காலம். ஒரு கால் அந்த மாதிரி தாண்டி நானும் சொன்னேன். ஒரு 2 காலம் இப்படி பப்பரப்பா நான் புலந்துக்கிட்டு அங்கேயா கிடப்ப வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து மூத்த பொண்டாட்டி போட்டாவை பெருசா மாட்டி. எப்ப பார்த்தா இந்த அம்மா போட்டாவாவே இருக்கு. அது சாமி போட்டாடி பெரிய போட்டா மாட்டி சீரியல் பல்பெல்லாம் முன்ன விட்டுருப்பேன். எதுக்கு? உங்களை காட்டு. பாருமா, இவதான் உங்க அக்கா. அவ இருந்த இடத்துலதான் நீ இருந்து குடும்பம் நடத்த போற. அவளுக்கு ஒரு விளக்கேத்தி கும்பிட்டுட்டு வாமா அப்படின்னா அந்த உலகம் அதை ஒத்துக்கிறோம். நீ புருஷன் செத்துட்டான்னு 2வது புருஷனை கூட்டிகிட்டு வரும்போது மூத்த புருஷன் போட்டு அவ கட்ட விட்டு மாதிரி மாட்டி வச்சு ஒரு பெரிய மாலையை போட்டு, என்னங்க இவருதான் உங்க அண்ணன், அவரு செஞ்ச இடத்துல தான் நீங்க செய்ய போறீங்க, அவரை கும்பிட்டுக்கிட்டு வாங்க சொல்லி பாரு. சொருப்ப கலட்டிக்கிட்டு பீய தொட்டுக்கிட்டு அதுலயும் அடிப்பாங்க. சட்டா சட்டா அடிப்பானா இல்லையா?
அங்கதான் நிக்கிறான் ஜிங்கா. அடையாய நீ வேற. நானும் என் புருஷன் போட்டா பெருசா மாட்டுவேன். மாட்டி நானும் மாலையெல்லாம் போட்டு வச்சிருப்பேன். என் புருஷனா எங்க மாமா கூட்டிட்டு போவேன். இன்னொரு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போய் நான் சொல்லுவேன், பாருங்க அத்தனை பாருங்க எத்த தண்டியா இருக்கு பாருங்க. மொட்டை குண்டி போட மாட்டிருக்கேன். ஏங்க சாகும் போது அந்த படத்தைய மாட்டுவாங்க. மீச காது வரை வச்சிருக்காரு பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. ஒரு நாள் எடுத்துட்டாரு மீசைய. அதோட வச்சது மீன் குழம்புல விஷம். நீ தான் அப்ப கொண்டையா? அன்னைக்கு போன வருது. நான் சாக மாட்டேன்ல. ஏன்? மீன் குழம்புல தானே வைப்ப. நான் சைவத்துக்கு மாறிட்டேன். சாம்பாரை சாப்பிடுவீங்கல்ல? அதுலயுமா? நான் ஒன்லி பால் மட்டும் தான் சாப்பிடுவேன். பாலை குடிப்பீங்கல்ல? கிளாஸ்ல குடிச்சா தானே நீ ஊற்றுவ. அதுல எலி பேஸ்ட தடவிடுவேன். அசுக்கு ஈரத்தறியில தட்டச்சிருவேன். கையால புடிச்சு கட்டிடுவோம். எப்படி விழுந்து அதோட வாயில நுர தள்ளிடும். நுர தள்ளுனாலும் பரவாயில்ல, உன்னை கல்யாணம் பண்ணாம சாக மாட்டேன். எதுக்கே என்ன கல்யாணம் பண்ண விட்டு என்னமோ தொட்டா ரொம்ப தொட்டு தொட்டு பேசிக்கிட்டு அப்புறம் அன்னைக்கெல்லாம் போட்டு அமுக்கணும் பேசாம தான் இருந்தேன். இங்க இருங்கப்பா. அன்னைக்கு பொம்பளை பிள்ளைய மாமா மாமான்னு சொன்னா தலை தெரியா போயிடும். பேசுமா? அது நான் பெத்த பிள்ளை என் அப்பாங்க. நீங்க எப்படிங்க மக? அப்ப நினையா? ஆமா, பொம்பளை பிள்ளைக்கு பெத்தவன் பூரா எனக்கு மாமா தான். அப்ப ஆம்பளை பிள்ளை பெத்தவங்களாம் சித்தப்பா. ஹலோ சரிங்க, இப்படிலாம் தொட்டு பேசக்கூடாது. ஒரு கல்யாணம் ஆகாத பிள்ளைய தொட்டு பேசுறியா? லூசு. கல்யாணம் ஆகாத பிள்ளைங்கனால தான் தொட்டேன். கல்யாணம் ஆன பிள்ளைய அந்த அக்கா புருஷங்க வாயிலே வெட்டுவாங்க. ஒரு வயசுக்கு வந்த பிள்ளைய தொட்டு பேசிக்கிட்டு இருக்கே, என்னங்க நாளைக்கு யாருங்க கல்யாணம் பண்ணுவா? லூசு மாமா, வயசுக்கு வந்த பிள்ளை தான் தொடணும். வயசுக்கு வராத பிள்ளை தொட்டோம்னா பாலியல் பலாத்காரம் உள்ள கொண்டு வச்சுக்கிட்டு. எனக்கு அந்த பலகாரம் நீங்க வாங்கியே தள்ளப்பா. பலகாரமா? அப்பா என்ன அழகப்பா, எனக்கு அந்த பலகாரம் யாராவது வாங்கி கொடுத்துருக்கீங்களா? அது பலாத்காரம். அப்பா எனக்கு வாங்கி கொடுங்கப்பா. எனக்கு அந்த பலகாரம். அழுகுறா? ஒன்னே ஒண்ணு கண்ணே ஒண்ணு உன்னை பெற்று வச்சிருக்கு. என்னமா நீ அழுகுறா? இதுக்கு போய்கிட்டு அது பலகாரம் இல்லடா, பலாத்காரம். அப்பா காலையில நான் காரைக்குடியில விசாரிச்சு, எந்த கடையில விசாரிச்சு நான் வாங்கி தரேன் பாலியல் பலாத்காரம். இப்ப தாண்டா தெரியுது நீங்க குடும்பமே லூசாடா. ஐயா, நான் இது மட்டும் தான் நினைச்சேன். ஹலோ ஹலோ, நானே அந்த பலகாரத்தை உனக்கு வாங்கிட்டேன். வேணாம், நீங்க ஒன்றும் வாங்கி தர வேணாம். வேலையை பாருங்க. நாங்க அப்படி எங்களுக்கு பிள்ளைய விட்டவளுக்கு வாங்கிட்டு வந்தது யாரு? தொட்டு பேசக்கூடாது. நானே என் பிள்ளைய தொட்டு. லூசு, நீ தொடக்கூடாது, நான் தொடலாம். ஹலோ, அவ்வளவு ஏங்க என் பொண்டாட்டியே நான் தொட்டதில்ல. அப்புறம் அப்போ பொண்டாட்டியே நான் தொட்டதில்ல, நீங்க என் பிள்ளைய தொடுறீங்க. இது உன் மகளா? ஆமா. ஏய், உங்க அப்பனா? அவர் எனக்கு அப்பா. கண்ணை கட்டிக்கிட்டு வரதையாடா? ஏண்டா நீ முண்டாட்டி தொட்டதே இல்லையா? ஏங்க எங்க அம்மாவுக்கு அவர் தாங்க புருஷன். அப்புறம் எப்படி மோத்தால தொட்டதே இல்லையா? நீ எப்படி? ஏங்க அவர் தான் எனக்கு அப்பா. டேய், குழப்பமா இருக்குடா. நீ உன் முண்டாட்டி தொட்டதே இல்லைங்க. அப்புறம் இத்தனை பிள்ளை எப்படா வந்துச்சு? இந்த பொருளுமே வச்சுக்கிற பொறுத்தாங்க இருக்கு. புழங்குனா பழசா போயிடும். புழங்குனா அப்ப அப்படியே தான் வச்சிருக்கியா? புள்ள எப்படி வந்துச்சுன்னு கேக்குறீங்களா? புள்ள எப்படி வந்துச்சு? இது தெய்வம் கொடுத்தது. தெய்வம் கொடுத்தது? ஆண்டவன் கொடுத்ததுங்க. ஆண்டவன் கொடுத்தது அடுத்த வீட்டுக்காரன் கொடுத்துருக்கியா? அது எப்படி அடுத்த வீட்டுக்காரன் கொடுப்பாங்க? அவன் புழங்காமே அட மூதேவி, தேங்காய் முடி பார்த்தியாடா? இது முதல்ல சொல்லக்கூடாது. சூப்பர் ஃபேமிலி. ஏங்க எங்க ஃபேமிலியை பத்தி அனாவசியமா பேசாதீங்க. ஐயோ, எனக்கு 2 தேங்காய் முடிக்க ரெடி பண்ணிடு. ஏன் அவரும் அந்த மாதிரி தானா? நானும் உங்க குடும்பத்துல மிங்கிளாக இருந்தேன். நீங்க ஒன்னும் வரவே நான் எங்க குடும்பத்துக்கு. நானும் உன்னை புழங்குனா பழசா போயிருந்தானே அப்படியே வச்சிருக்கேன். எதுக்கு என்ன நீங்க புழங்குறீங்க? கவலை. சரி, ஆமா, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு? மாம்பழ வியாபாரம் பாக்குறேன். அப்பளமாடா? என்ன பழம்? மாம்பழம். ஏக கமெண்ட் தல்மி. யோ எத்தனை ட்ரிப் சொல்லுவேன் மாம்பழம் மாம்பழம். கமெண்ட் கமெண்ட் இசை போகுமா? செக்க செவந்த பழம். மாம்பழம் விற்கிறேங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? மாம்பழத்துல பல சாதி மாம்பழம் இருக்கு. என்ன சொல்றீங்க? புரியல. பல ஜாதி மாம்பழம்.
பல ஜாதி மாம்பழம், மல்கோவா, மல்கோவா, உதாத்தா, புதாத்தா, காசாலட்டு, காசாலட்டு, அப்புறம் வந்து கல்லாமணி, கல்லாமணி, பாலாமணி, நீலா, பொட்டுக்காய், மஞ்சனத்திக்காய், எவ்வளவு கிளிமூக்கு தான் கல்லாமணி, ரெண்டும் ஒண்ணுதான். இதுல இது என்ன ஒரு மாம்பழம்? இது வந்து மல்கோவா. அதை வாங்கி மல்கோவா. அதை வாங்கி படிச்சு அதை படிச்சு படிச்சு படி 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 படி. நீ தான் படிக்கணுமாமா. அன்பு அத்தான் ஓட்டப்பள்ளி சேகர். இருங்க, நான் சொன்னா நீங்க அதை நினைச்சுட்டு படிக்கிறீங்களா? இருமா, எனக்கு அத்தாம்மா, உனக்கு அண்ணன். அப்படி பைத்தியம் தெரியலையா? அத்தான் ஓட்டப்பள்ள அத்தான் சேகர் அத்தான். அத்தான் எங்கிட்ட இருக்க? உனக்கு அண்ணன்டி, எனக்கு அத்தியா தெரியலையா? நான் படிச்சா எனக்கு அத்தியா, நீ படிச்சிருந்தீங்கன்னா உனக்கு அப்பா. நீங்க மாம்பழம் வைக்கிறீங்க, என்ன விலை? ஒரு மாம்பழம் 2000 ரூபான்னு விற்கிறேன். சூப்பர் மாம்பழம். இதுக்கு 5000 கொடுக்கலாம். இந்த கலருக்கே காலையா அப்படி 2 தட்டு சோறுங்களாம். பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அது எப்படி இருக்குவாரு? அது எப்படி பார்த்துக்கிட்டே இருக்கீங்களா? அதுதான் உங்களுக்குலாம் தெரியாது. அதை பத்தி நான் சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்க. நீங்க எப்படி சாப்பிட முடியும்? அது மாம்பழத்தை நீங்க 2000 வித்தாலும் 5000 வித்தாலும் இந்த பயலுகிட்ட கொடுக்காதீங்க. எவனும் திங்க தெரியாத பயலுங்க. ஏன் எல்லாருமே வாங்குறான், கத்தி எடுக்கிறேன், நாளா கீறான். ஒப்பனை கேட்டியா? ஆளுக்கு ஒரு கீத்து கத்தியை போட்டு அரைக்கிறோம்ங்க. அது என்னத்துக்கு ஆறுறது? செப்டிக் ஆகி போயிடும். மாம்பழத்துல கத்தி படவே கூடாது. ஏங்க அப்புறம் எப்படிங்க சாப்பிட முடியும்? என் கண்ணுப்பட்டே இப்படி ஆகி போச்சு. பாரு, கை படக்கூடாது, கையே படக்கூடாது. எப்படின்னா நான் பக்குவம் சொல்லி தரேன் உனக்கு. முதல்ல மாம்பழத்தை கையில் எடுக்கணும். மாம்பழத்தை ஒரு கையில் எடுக்கணும். அப்படி எடுத்து என்னடி கையை தட்டி தட்டி விட. ஏங்க என்னங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நான் அவர் மாரியா பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்காவது அவர் நான் செய்யறத அவர் செய்யறதா நினைச்சு பார்க்கட்டும். லேசா ஒரு அமுக்கணும். அப்புறம் ஒரு பம்ப் பண்ணணும். இங்க வாங்க, அங்கிட்டு போனீங்கன்னா அப்புறம் எப்படி மாம்பழத்தை நம்ம பார்த்து அப்புறம் உள்ளங்கை வச்சு அப்படியே அதக்கணும். ஏப்பா என்ன மியூசிக்கா? பேக்ரவுண்ட் மியூசிக் எங்க கொடு பார்ப்போம். அப்படியே கதை கதை. ஏண்டா நான் சாக்கி வச்சு ஏத்துற மாதிரிலாம் கேட்குறது. நைவா கொடுக்கணும். போதும்டா சாமி. அப்படி கசக்கி விட்டு நுனியில் சின்ன கடியா கடிச்சிட்டு அப்படியே அமுக்கிட்டு வரணும். தம்பி தொர்ராஜு, நீ பேக்ரவுண்ட் மியூசிக் வாசிக்கிறோம்னு வாசிக்கிற, அது வேறு மாதிரியே கேட்குது. பாருங்க, உறிஞ்சலுக்கு வாசிக்கிறாங்க. மாம்பழம் வைக்காத உம்மா மோகன்தாஸ் நினைக்கிறான் இந்த டீயை குடிக்க விட மாட்டாங்க. கரெக்டா டீ வரும்போது பாட்டு பாடுறானேன்னு நினைக்கிறேன். மாம்பழம் வைக்காத அம்மா உங்களுக்கு சரியா சும்மா அக்கினி சட்டிலாம் செலுத்திட்டேன். மறுபடியும் எனக்கு அளவு ஊற்ற பார்க்குறீங்க நீங்க.
சிவாஜி கணக்கு. சரி. என்னங்க சொல்லுங்க. நான் மனசு விட்டு உங்களை சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு விஷயம் ஓப்பனா பேசவா? என்னது? மறுபடியும் வந்ததுல இருந்து முதல்ல இருந்தா ஓப்பனா என்னது? ஓப்பனா பேசணும். நீங்க பேசுங்க, என்ன வேணா பேசுங்க. நான் ஓப்பனா சொன்னதுக்கு அப்புறம் நீ ஓப்பனான்னு சொல்லணும். ஏ நான் சொல்ல மாட்டேன். ஓப்பனா பேச ஆஹா. மறைக்க கூடாது. ஆஹா. உனக்கு டேமேஜ் ஆயிடுச்சு. இந்த பாருங்கப்பா, அடிக்கடி வந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காப்ல. டன் ஸ்லிப் ஆயிடுச்சு. மேரேஜ் ஆயிடுச்சான்னு கேட்க வந்தேன். ஸ்லிப் ஆகி டேமேஜ் வந்துருச்சு. அது எப்படி ஸ்லிப் ஆகி டேமேஜ்னு வரும்? இல்ல உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு இன்னும் கல்யாணம் இன்னும் ஆகலைங்க. எனக்கு இன்னும் ஆகலை. வீட்டுல பொண்ணு பாக்குறாங்க. நான் தான் தள்ளி போட்டுக்கிட்டே வர்றேன். ஏன்? என்ன அவசரம் கல்யாணத்துக்கு? வாழ்க்கையை கொஞ்ச நாள் என்ஜாய் பண்ணிட்டு இன்னொரு 10 வருஷம் போனதுக்கு அப்புறம் ஒரே இதா திருக்கடையூர்ல போய் 60ஆம் கல்யாணம் பண்ணிக்கலாம். 60ஆம் கல்யாணமா? அப்ப என்ன 60 வயசுலயே உனக்கு பொண்ணு பார்க்கணும்? சும்மா சொன்னேன். 27 தான். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிஜமா? நிஜமா உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்குங்க? அப்படி கேட்க கூடாது. என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படி கேட்கணும். பிடிச்சிருக்கா அப்படி கேட்க கூடாது. சரி, உங்க காதல நீங்க சொல்லுங்க, நான் எப்படி நான் சொல்றேன். நிஜமா? நிஜமா சொல்லட்டா? இப்ப சொல்றேன். என்ன கேட்குங்க? அப்பக்கடா அன்னக்கிளி ஆடி வரும் ஒன்னக்கிளி உரங்கட்டு உரங்கட்டு ஒன்னாத்தான் கூட இருக்கிறது என்னத்தான். ஆடி வரும் ஒன்னக்கிளி உரங்கட்டு உரங்கட்டு ஒன்னாத்தான் கூட இருக்கிறது என்னத்தான். சாப்பாடு பசு கட்டி
போது நீ பெரிய புலவரு குழந்தை தள்ளிக்க என்னப்பா அவர் கொடுக்குறத நான் படிக்கலப்பா விடுங்க ஆமா நீ எத்தனை முறை எழுதினாலும் நான் தான் படிப்பேன். காசை வீணடிக்காத, உனக்கு நல்லதுக்கு சொல்றேன். என் அன்பு மச்சான் உங்க அண்ணன் கணேசன், கொட்டகை கணேசன், தமிழா பயலூக என்ன தமிழ்டா சரி இருக்கட்டும். 51 நன்கொடை வழங்கியிருக்கார் என் அன்பு மாப்பிள்ளைகளுக்கு, என் மைத்துனர்களுக்கு மனமார்ந்த நன்றி எழுதுகிற வணக்கம். யாருக்குங்க மாப்பிள்ள? எல்லாம் உங்க அண்ணங்க தான், வேற யாரு? ஐயோ ஐயோ போச்சா நீ எத்தனை வட்டம் எழுதினாலும் நான் தான் படிக்க போறேன். என்ன செய்யறது? அந்த பிள்ளைக்கு படிப்பறிவு கிடையாது. யோ என்ன படிப்பறிவு கிடையாதுன்னு நீனு 3ஆம் கிளாஸ் ஃபெயில். ஏங்க இங்கிலீஷ்ல எழுதுனா தான் படிக்க. ஏங்க என்னை 3ஆம் கிளாஸ் ஃபெயில்னு சொல்லிட்டீங்க. அப்ப என்ன படிப்பறிவு இல்லைன்னு சொல்றீங்களா நீங்க? இருக்குன்னா பண்ணி படிக்கணும், பரவாயில்லையா? வேணாம், அவரை நான் அத்தானு நீ என்ன பண்ற? உனக்கு என்ன தோணுதா? நீ நேரா வீட்டுக்கு போற. வீட்டுக்கு போய் நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்ண. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு? எஸ். யாரோட? இந்த குசும்பு தானே வேணாக்குறது. என்னோட தாண்டி கைத்துக்கட்டில் எடுத்து போட்டு கைத்துக்கட்டில் போடுறது பெருசு இல்லை, ஜம்காலத்தை விரிச்சிடணும். ஏன்னா கைத்துக்கட்டில் ஓட்டையா இருக்கும். உள்ள போய் மாட்டிக்கிச்சுனாக்கா அதில் நாய் பூனையெல்லாம் படுத்து கிடக்கும். கடிச்சு பிடிச்சா என்ன செய்ய முடியாது? நாய் பூனையெல்லாம் ஏமாந்துவோம். மிஸ்டர் துரைராஜ், நீங்க மைண்ட் வாய்ஸ்ன்னு தெரியாம மைக்கிலே பேசுங்க. சாரி சார், வெரி வெரி சார். நாயும் போன ஏமாந்து தான் போகும். கருவாடு நினைச்சமே கடிக்கவே முடியலையே, இப்படி இருக்கு. என்ன காரணம்? மம்முன்னு பப்புளுக்கு மாதிரி இருக்கு. அதனால ஜம்காலத்தை விரிச்சிட்டு மேல ஜாதி பூவை போட்டு அப்பதான் நல்லா கும்மு கும்முன்னு மூடி ஏறும். சந்தன பத்தி ஒரு கட்டு கொளுத்தி வை. எதுல? என் குண்டில சொருகு. அப்ப நீங்க குப்பரா படிச்சுக்கீங்களா? அடுத்த சொருகு வியாடிட்டு பாலை 2 லிட்டர் பாலை 1/4 லிட்டரா சுண்ட காய வச்சிருக்க. சுண்ட காய வச்சு. ஹலோ 2 லிட்டர் பால் சேர்த்தாங்க. அது எதுக்குங்க சுண்டக்கா? ஃபர்ஸ்ட் நைட்ல நான் வத்த குழம்பாடா வைக்க போறேன். ஹலோ, நீங்க தானங்க சொன்னீங்க? சுண்டக்கா கேட்கல. 2 லிட்டர் பாலை 1/4 லிட்டராக சுண்ட. அதுதான் நீங்க சுண்டக்காயிட்டாங்களா? நீ வரக்காத்து போட்டு எடுத்த பால் 3ஆம் நாள் தானே ஊற்றுவாங்க. நீ இது உடம்பால் தலைக்கிறதுன்னு நினைச்சுக்க. ஆக என்னை கொண்டு குளியில வைக்கிறதுலே இருக்க. அப்படிலாம் சொல்லாது. நானும் குளியில வைக்கணும்னு நினைக்கிறேன், நீயும் குளியில வைக்கணும். பரவாயில்ல, ரெடி பண்ணிட்டு வாழைப்பழம் இங்க லோக்கல்ல வாங்காது. ஏங்க? நல்லா இருக்காது. வேற கேரளால இருந்து வரும் நேந்திரம் பழம். கேரளால இருந்து இவ்வளவு நீளம் இருக்கு. ஏய் என்ன வெக்க? இல்லங்க, ஒண்ணு இல்ல, சொல்லுங்க. இவ்வளவு நீளம் இருக்கு நேந்திரம் பழம். சிப்ஸ் போடுவாங்கல்ல, இல்ல 4 பழம் வாங்கி. 4 பழம் எதுக்கு? அந்நேரத்துல வேற வழி இல்லடி. பசிக்குதுன்னு கேட்டீங்கன்னா கடை நீலாம் அடைச்சிருவாங்க. இது இருந்தா 2 உரிச்சு உள்ள சொல்லிட்டு பேஜா படுத்துட்டு. அப்ப பசுநெடி தேவை பழம் தான், நீ தேவையில்ல. பழைய பீரோ இது மாதிரி உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பழைய இரும்பு பொருட்கள், பழைய துணிமணிகள், பழைய காட்டன் துணிமணிகள், அந்த வண்டி அங்கிட்டு இருந்து போப்பா. நாடா நடக்குது. உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒண்ணுக்கு உதவாம இருக்கா? கொண்டு வாங்க, நல்ல விலைக்கு எடுத்துக்கிறோம். வாங்க அக்கா வாங்க. ஓடாத மிக்ஸி, ஓடும்டா கிரைண்டர், பழைய கட்டில், பழைய பீரோ 1000 ரூபாய் தரேன். வண்டி எடுத்து போப்பா. நம்ம வீட்டை சுத்தியே விடுறாங்களே, நம்மளை ஏற்றிட்டு போகாம விட மாட்டாங்களோ? வரட்டும், இன்னி இந்த வண்டி இந்த பக்கம் வரட்டும். கலை தீய வச்சுறாங்க கொளுத்தல. என்னமோ தெரியல, நம்ம மனசு கிடந்து பதைச்ச அவளுக்காகத்தான் இந்த மனசு கிடந்து அலையுது. ஆனா அந்த ஜீவனுக்கு இது தெரியலையே. இந்த ஒரு ஜீவன் வாழ்றது அந்த ஒரு ஜீவனுக்காகத்தானே. ஒரு ஜீவன் அழித்தது, ஒரு ஜீவன் துடித்தது. இங்கு எனக்காக வேண்டாம், சிறு கண்ணீர் விழ வேண்டாம். உன்னையே வாழ்கிறேன், உன்னையே வாழ்கிறேன். ஒரு ஜீவன் அழித்தது, ஒரு ஜீவன் துடித்தது. கண்ணீரும் விழவே
வாழ்வே